இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டின் ஆணி மாதத்துல ரிஷப ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கு, என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதே போல் என்ன மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும், எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதே போல் ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படின்ற தகவலையும் தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பெரும் பகுதியான நாட்களில் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்ல அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3ஆம் இடத்தில் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு சில மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் ஆவணி மாதத்தில் ரிஷப ராசினியர்களுக்கு பணவரவு ஏற்படலாம். இந்த நாள் உங்களுக்கு என்னென்ன தடைகள் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசினியர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பண வரவிற்கான தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சியாக 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால ரிஷபராசி நேயர்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும். ரொம்ப நாட்களா ரிஷபராசி நேயர்கள் சொந்த வீடு, சொந்த மனை இந்த மாதிரி விஷயத்துல அதிக ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய கனவுகள், எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையலாம். பழைய கடன்களை விற்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது. அதே போல 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறார். இவர் அந்த வீட்டிலே இருக்கிறதுனால ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுது. தாயுடன் இருந்து வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே தீரலாம். அதே போல தாயுடன் பரிபூரண ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இதனால கிடைக்கலாம். அதாவது தாயுடன் இருந்த மன கசப்புகள் நீங்கி அவங்களுடைய ஆதரவு ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமா இந்த ஆவணி மாதம் முழுமையாக கிடைக்க போகுது. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம். உங்களுடைய நிலைமையை பார்த்து புரிந்து மனமிறங்கக்கூடிய சூழல்களும் இதனால உங்களுக்கு உருவாகும். தாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக ரிஷபராசினியர்கள் நிச்சயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதனால பாசமும் ஆதரவும் அதி அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாசத்தால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தினால கண்டிப்பா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷப ராசி நேயர்களுக்கு 10 குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்நிய மதம் மற்றும் மொழி பேசக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயத்துல சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 10ல குருவின் பார்வை இருந்தாலும் ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஏற்படலாம். ஸோ எந்த வித சிக்கல்களிலும் ஈடுபடாமல் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அனைத்து விஷயத்திலும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது அவசியம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையாக மாறலாம். அதே போல வெளிநாடு, வெளி மாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரி விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது ரிஷபராசினியர்களுக்கு நல்லதுங்க. பண விவகாரங்களில் யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். இந்த ஆவணி மாதம் தொடக்கத்திலே ரிஷபராசினியர்களுக்கு நிறைய சிக்கல் காத்திருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருப்பது அவசியம்.
அதே போல் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யாரையும் நம்பாமல் நீங்களே உங்களுடைய முழு முயற்சியை போட்டு செயல்படுவது அவசியம். ஸோ எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து கொள்வது ரிஷபராசி நேயர்களுக்கு அவசியம். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நேயர்களை முழுமையாக நம்பாமல் அவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்புவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதிகமான தொகையை கையாள விடுவது, பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புவது, இந்த மாதிரி செயல்களை ரிஷபராசினியர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் முழு கவனத்தோடு எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷபராசினியர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழல் அமையலாம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தில் உங்களை ஈடுபட விடாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். என்னதான் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு யார் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடம் அந்த பொறுப்பை நிச்சயமாக நீங்கள் கொடுக்கலாம். அதே போல பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனமாக ஆலோசித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் மனைவிகளிடம் நன்றாக ஆலோசித்து நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித சிக்கலும் ஏற்படாமல் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், கவலைகள் இது அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம். இந்த ஆவணி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க போகுது. முக்கியமாக ரிஷபராசினியர்களுக்கு குல தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சூழல்கள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஆவணி மாத தொடக்கத்திலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் ரிஷபராசினியர்களுக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்படுவதை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் அமையலாம். பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக நீங்களாம். குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, கஷ்டம், கவலை அனைத்துமே குறையக்கூடிய ஒரு பாசிட்டிவான நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷபராசினியர்கள் இந்த விஷயத்தை அலட்சியமாக விடாமல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரிஷபராசினியர்கள் மட்டுமே செய்யாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்களோடு பெரியவர்களோடு சேர்ந்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். குல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இதனால் உங்கள் குடும்பத்திற்கே கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடாமல் தட்டி கழிக்காமல் முதலில் செய்வதை உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதனால் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் ஒரு பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான மாதமாக கண்டிப்பாக அமையலாம். அதே போல இந்த ஆவணி மாதத்தில் குல தெய்வ வழிபாடு செய்ய போக முடியாத ரிஷபராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானிற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யலாம். அதாவது விநாயக பெருமானை வாரம் தோறும் தவறாமல் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள், குமுறல்கள், மன குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்படும். இதனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக ரிஷபராசினியர்கள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுது, என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, அதே போல் என்ன மாதிரி பரிகாரங்களை செஞ்சால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.